Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம சுவையான ரோட் சைட் சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு 1 கப் சுண்டல் எடுத்து நைட் ஃபுல்லா அதை ஊற வச்சு 5 விசில் குக்கர்ல வச்சு வேக வச்சு எடுத்துர்க்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா ரஃபா கட் பண்ணிக்கோங்க. கூடவே 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியா நறுக்கி வச்சுக்கோங்க. 3 சின்ன பச்சை மிளகாய், கூடவே 2 தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நல்லா வதக்குங்க. உங்களுக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகணும். அப்போ தான் உங்களோட சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ரெடி ஆகணும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது நல்லா கொதிச்சு வர நேரத்தில் நம்ம வேக வச்சிருக்க சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் லெமனை வந்து இதில் பிழிஞ்சு விடுங்க. பிழிஞ்சிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரோட் சைட் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ இது ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவிக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மிக்சரும் சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பரான ரோட் சைட் சுண்டல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.